ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சிறுகடிக்க ஆசை நாளைக்கு எபிசோடில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஸ்டோரி வந்து இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக தான் போக போகுது. முதல்ல தினேஷ் வந்து இப்போ அடிபட்டு ஓடினாலும் அவன் கதை இங்கே வந்து இப்போ முடியுது. ஆனால் இன்னும் வந்து டேஞ்சரஸாக தான் திரும்ப வரப்போகுது. ஸோ இந்த வாட்டி நேராக முத்துக்கிட்டு இல்லாமல் வேறு வழியில் பார்த்தீங்கன்னா அவன் ரோகிணியை ஃப்ளாஷ்பேக் பண்ணுறதுக்கு கார்னர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவன் இன்னும் ஏதாவது ப்ரெஷர் பண்ணுவான், ஏதாவது பயமுறுத்துவான். ஏதோ ஒரு வழியில் திரும்ப தினேஷ் வந்து ரோகிணியை டார்ச்சர் பண்ண போகிறான். இல்லை இவன் ரகசியத்தை வேற யாராச்சும் வந்து லீக் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முத்துவோட சைடில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவனுக்கு வந்து ரோகிணி பற்றின அந்த ரகசியம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவன் ஏன் வந்து இத்தனை நாளாக அதை வந்து வெளியே சொல்ல ட்ரை பண்ணல, ஏன் சொல்லலை? அப்படி இருக்கும்போது இதுக்கும் ரோகிணிக்கும் என்ன சம்மந்தம்? ஏதாச்சும் வந்து இவனை பிளாக்மெயில் பண்ணாளா? இல்லை இவனை சரி பண்ணுறதுக்கு இவனை ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ணாளா? ஸோ இதுக்கு முன்னாடி ரோகிணியோட திலுமுல என்ன இருக்குது அப்படின்றது நாளைக்கு வந்து தெரிய வரலாம். ஒருவேளை இவன் ரோகிணியை வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணிருக்கலாம். இல்லை கரெக்டான வந்து நேரத்துக்கு இவன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் அடுத்த எபிசோடில் ஒரு சஸ்பென்ஸாக செம்ம ஒரு ஹைலைட்டாக இருக்க போகுது. ஸோ ரோகிணி பற்றின உண்மை இவன் தெரிஞ்சிருந்தும் ஏன் சொல்லாமல் இருந்திருக்கான், இப்போ ஏன் சொல்ல வரான், இது எல்லாமே அடுத்தடுத்த ஒரு விஷயமா இருக்க போகுது. இப்போது மனோஜ் ரோகிணியோட அந்த டிரைவர்ஸ் ட்ராக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகிற சான்சஸ் தான் இப்போ அதிகமாக இருக்குது. இங்கே ரோகிணி வந்து எமோஷ்னலாக பேச போகிறாங்களா, இல்லை ஸ்ட்ராங்காக வந்து இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப போல்டாக அதை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்றதான் முக்கியமாக பார்க்கணும். ஒருவேளை இப்போ ரோகிணி வந்து மனோஜ் மேலே ஏதாச்சும் தப்பாக ப்ளேம் பண்ணி இந்த கேஸை வந்து இன்னும் அது காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இன்னொரு பக்கம் இப்போ விஜயா கேரக்டரில் தான் செம பெரிய ட்விஸ்ட் வரப்போகுது. வக்கீல் வந்து வார்னிங் கொடுத்துமே அவங்க கொடுத்து தான் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஆனால் அது இன்னும் அப்படியே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. சீக்ரெட்டாக இப்போ மனோஜுக்கு வேற ஒரு பொண்ணு பார்க்குற வேலையை தான் அவங்க வந்து இன்னும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதனால் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீனாவோட கேரக்டரில் கூட ஒரு பெரிய ஸ்ட்ராங் இம்பேக்ட் வந்து இருக்கும், ஒரு சான்சஸ் இருக்குது. வக்கீல் வந்து இன்டைரக்டாக இவங்கள வந்து ஸோ வாழ்த்தி பேசுகிறது வந்து விஜயாவுக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ குத்துற மாதிரியே இருக்கும். ஆனால் மீனாவை டார்கெட் பண்ணி பேச ஆரம்பிக்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நாளைக்கு சீரியலில் என்ன ஆகலாம் அப்படின்னா, தினேஷ் திரும்பவும் வந்து ரோகிணிக்கு வேறு மாதிரி பிரச்சனையை வந்து கொடுக்கறதுக்கு ஆரம்பிப்பான். அவன் தேவை பணம் அப்படின்றதால ஏதோ ஒரு வகையில் திரும்பவும் பிரச்சனை பண்ணுவான். முத்துவுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ரகசியம், மறைஞ்சிருக்கிற ரகசியம் ஏன் இத்தனை நாளாக உண்மையை சொல்லலை அப்படின்ற அந்த உண்மை தெரிய வரலாம். கவுன்சிலிங்கில் செம்ம டென்ஷனாக அந்த விஷயம் வந்து போகும். விஜயாவோட சீக்ரெட் பிளான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது மனோஜுக்கு இன்னொரு பொண்ணு பார்க்குற பிளான். அதனால் நாளைக்கு எபிசோட் முழுக்க பில்டப் ப்ளஸ் டென்ஷனாக தான் இருக்க போகுது. பெரிய பிளாஸ்ட் இன்னும் 2-3 எபிசோடில் தான் வரும்.